புடலங்காய் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் வந்து நம்ம துவரம் பருப்பையும் ஒரு கிளாஸ் வந்து மூங் தாலையும் நான் போட்டு ஊற வச்சிட்ருக்கேன். ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. புடலங்காய் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியை ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகத்தை விட்டுக்கோங்க. முழுசாக பூண்டை வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த தோலை வந்து உரித்த பூண்டை இதில் போட்டுக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், முழுசாக பூண்டை போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாவை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அதை சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டை வந்து நான் ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கொஞ்சம் டாலெல்லாம் விட்டு நல்லா கிரேவியாக பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு முழு வெங்காயத்தை போட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது நான் வந்து ஒரு புடலங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு உப்பையும் போட்டுட்டு தண்ணியை வந்து நம்ம டால் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு டால் முழுங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிங்க. போட்டு தண்ணியை விட்டுட்டு நம்ம அதில் பச்சை மிளகாவை 2 போட்டுட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கொரியாண்டர் மேலே போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.